ஹே வெல்கம் டு டேரக்ட் வித் பானு சேனல். இன்னைக்கான ரீடிங் எதை பற்றினா கிங்கோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, குயினோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி எப்படி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா குயின் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கிங் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ கிங்கோட எமோஷன்ஸ், Pentacles, Temperance. Queen emotions. Wow, beautiful cards. Pentacle, Page of Swords. Okay, reading kulla pogalam. ஓகே, ரீடிங் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிங்கோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக வந்து கிங் வந்துட்டு நிறையா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கெரியருக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து உங்களை ரொம்பவே ஏங்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃபீமேல் எனர்ஜி இந்த குயினை வந்து ரொம்ப ஏங்க வச்சுட்டு இருக்கிறது, அவங்களுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸுமே கொடுக்காமல் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ கெரியரில் மட்டுமே அதிகபட்ச கவனம். அதனால தான் இன்றைக்கி அவங்க கெரியரில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். முன்னாடி சொல்கிறேன், பாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஹோப்பு கூட போயிருக்கும். குயின்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஹோப் கூட போயிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நோக்கியே போயிட்டே இருக்கிறாங்களே, நம்ம மேலே பாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்துட்டு குயின்ஸ் எல்லாருமே இருந்திருப்பீங்க. பட் நான் சொல்கிறேன் வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 5 to 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கிங்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து போத் ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கிங் வந்து இப்போ ப்ராப்பராக அவங்க லைஃப்பை வந்து ஸ்டெபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் இருந்தால் நம்ம பார்ட்னர் நல்லா பார்த்துக்க முடியும், அவள் என்ன கேட்டாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு நிறையாவே ஓடிட்டே இருக்குது. ஸோ கிங்குக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அவங்க வெளி காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க எப்படி அப்படின்னா வந்துட்டு ரொம்ப லாங் டேர்மாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுவுமே அவங்க வந்துட்டு ப்ரெசண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, நான் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போது கிங் இருக்காங்க. அதனால தான் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து லவ் லேக் ஆகுதே, டைமிங் லேக் ஆகுதே, ஒருவேளை நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சோ அப்படின்லாம் வந்து குயின்ஸ்லாம் வந்துட்டு இந்த சந்தேகம் கூட வந்திருக்கும். குயின் எப்படி இருக்கீங்கன்னா வந்துட்டு 24 நேரமும் அட்டாச்சாக வேறு இருக்கிறீங்களா குயின்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பக்கம் இருந்தால் எந்த ஒரு இதுவுமே வராதனால என்ன ஆகுது, ஐயோ அப்போ நம்ம மேலே பாசம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி நீங்களே அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போய்க்கிறீங்க குயின்ஸ்லாம். பட் அதெல்லாம் வேண்டாம். பிகாஸ் வந்து உங்களோட கிங் வந்து ரொம்ப கேரிங் ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க. கேரிங்னால் வந்துட்டு எந்நேரமும் கொஞ்சிக்கிட்டு இருக்க ஹஸ்பண்ட் இல்லை, உங்களுக்கு தேவையானது எல்லாமே ரொம்ப செக்யூர் பண்ணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து அவங்க எஃபோர்ட் போடணுமோ அந்த எஃபோர்ட்ஸ் நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து நிறையா இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ்வை விட வந்து மணி தான் வந்து இங்கே அதிகமாக நம்மளை வந்து செக்யூர் பண்ண முடியும் சில விஷயத்தில் வந்துட்டு. ஸோ இருக்க நல்ல வீடு, ஸோ அவளுக்கு தேவையானது செய்யணும், அவள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம டின்னருக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்ம பாக்கெட்டில் காசு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களோட கிங்ஸ் வந்து இப்போ அந்த ஒரு மோடில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து லவ் வந்து லேக் ஆகிறது மாதிரி தெரியுது. பட் ஹீ இஸ் ட்ரையிங் டு பேலன்ஸ் போத். நான் நிஜமாக சொல்கிறேன், உங்கள் கிங் வந்து ரொம்ப சூப்பர் கிங்கு. ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 to 6 monthஸில் ஹி வில் ட்ரை டு பேலன்ஸ் போத். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கம்யூனிகேஷன்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வரும். மியூச்சுவலாக அவரே வந்துட்டு எல்லா எஃபோர்ட்ஸுமே போடுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது. சில பேர் இங்கே வந்து மேரிட் கப்பலாக கூட இருப்பீங்க. ஸோ வெக்கேஷன்ஸ் அவர் வந்து மே மந்த்து கூட பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம ஓடியாச்சு உழைச்சாச்சு, இப்போ வந்து நம்ம குயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் வெக்கேஷன் கூட அவங்க வந்து மே மந்த் வந்து பிளான் பண்ணலாம் உங்கள் கிங்ஸ் வந்து. ஸோ வெளியில் போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறது, வெளியில் சந்தோஷமாக வச்சுக்கிறது, டின்னர், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது. சில கிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைமண்ட் கூட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க உங்கள் குயினுக்கு, மேரிட் கப்பலாக இருக்கவங்க நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனான்ஷியல் லெவலில் வந்து உங்கள் கிங்குக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. நவ் ஹீ இஸ் ட்ரையிங் டு பேலன்ஸ் எவ்ரிதிங். ஸோ வந்துட்டு இருக்கிற காசை வந்து அதை செக்யூர் பண்ணி அதை எப்படி ஃப்யூச்சருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் அண்ட் ப்ராட் மைண்டட் எல்லாமே உங்கள் கிங்குக்கு இருக்குது. அண்ட் எமோஷன் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்கள் கிங்குக்கு வந்துட்டு நிறையாவே எமோஷன்ஸ் இருக்குது.
ஓகே, இப்போ குயின்ஸ் பார்க்கலாம். ஸோ கிங்ஸ் ரெடியாக இருங்க, உங்கள் குயினோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கிங்ஸ் உங்கள் குயின் எப்படி தெரியுமா இருக்காங்க, உங்ககிட்ட வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்கள் கிட்டேருந்து எப்போ அந்த அன்பு வரும், எப்போ அந்த எனக்கு அந்த பாண்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாங்க. சில டைமிங்கில் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக கூட ஃபீல் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் வந்து உங்களை பற்றின திங்கிங் தான். அண்ட் மேரிட் கப்பலாக இருக்கீங்கன்னா, இந்த மேரிட் உமன் வந்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டையும் கேர் பண்ணிட்டு எந்நேரமும் உங்களை பற்றி தான் திங்கிங். எப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போவார், நம்ம எப்போ ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லோரும் மாதிரி நம்மளும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகணுமே அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வந்துட்டு மேரிட் உமன்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். ஸோ கிங் ப்ளீஸ் அப்சர்வ் இட். ஸோ உங்களோட குயின்ஸ் வந்து ரொம்ப பார்த்துட்ருக்காங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப எங்கே வைக்காதீங்க, சீக்கிரமாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குயின்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. கிங் நீங்கள் எவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ சேம் எமோஷன் உங்கள் குயினும் வச்சுருக்காங்க. என்ன கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன். ஸோ படக்குன்னு கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதிகபட்ச ஒரு ஏக்கத்தோட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அங்கேருந்து ரிட்டன் இல்லைன்னா ஒரு கோவம் வரும் இல்லையா. நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை புரிஞ்சுக்கணும், நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம எங்கே போயிடப்போறா, நம்ம லவர் தானே எங்கே போயிடப்போறான்னு நீங்கள் இருக்கீங்க. பட் அங்கேருந்து ஒரு ஏக்கத்தோடு அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னா அந்த இடத்துல கோவம் வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அண்ட் கிங் இன்னொரு முக்கியமான விஷயம், கிங்ஸ் உங்கள் குயின்ஸ் வந்து உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ஆள் எங்கே தான் சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்கள் குயின்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க உங்கள் மேலே தான் அப்சஷனாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணாமையோ உங்கள் லவர் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொசசிவ்னஸாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பொசசிவ்னஸாக இருக்குது. சரி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுருக்காங்க உங்கள் குயின்ஸ் வந்துட்டு. நிறையா எமோஷன்ஸுங்க, ஃபுல்லாக லவ்வை தான் தேக்கி வச்சுருக்காங்க உங்கள் குயின்ஸ் சொல்லப்போனால். கிங்ஸ் ப்ளீஸ் அப்சர்வ் இட். பிகாஸ் வந்து உங்கள் குயின் அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்துட்ருக்க சில பேர் வந்து லியோ எனர்ஜியாக இருப்பாங்க, சகிட்டரிஸ் எனர்ஜியாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா எர்த் சைனாக இருப்பாங்க. ஸோ இங்கே லியோ அண்ட் சகிட்டரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக தெரியுது. ஸோ அந்த எனர்ஜி உள்ளவங்க வந்து இந்த ரீடிங் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அண்ட் அந்த யங் வைப்ரண்ட் வந்து தெரியுது உங்கள் ஒய்ஃப் கிட்ட. ஸோ அவங்களே வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இன்னும் ப்ரெசன்டபுளாக அவங்க முன்னாடி வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிற விஷயத்தில் வந்து அவங்களே வந்து ரொம்ப கவனம் செலுத்திக்கிறாங்க. வீட்டையும் நல்லா கேர் பண்ணிக்கிட்டு உங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்து நான் ரொம்ப அந்த அட்ராக்டிவான லவ்வை நான் வந்து பெறணுமே அப்படிங்கிறதுல வந்து அவங்க இன்னுமே அதிகமாக எஃபோர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க உங்கள் அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் கவனிங்க, அழகாக சாரீ கட்டிட்டு வந்தால் பாராட்டுங்க. பிகாஸ் அவங்க சாரீ வந்து புது சாரீ எடுத்துட்டாங்கன்னு திட்டாமல் அழகாக சாரீ கட்டிட்டு வந்தாங்களே, உங்களுக்காக தான் அவங்க கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கொஞ்சமாவது யோசிங்க. ஸோ லவ்வர்ஸ் வந்து எங்கேயாவது உங்கள் லவர் வந்து வெளியில் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வாங்க. பிகாஸ் அவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க கூப்பிடல. ஆக்சுவலாக உங்கள் கூட 10 நிமிஷமாக இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஏக்கமாக உங்கள் குயின்ஸ்லாம் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ அதை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு உங்கள் குயின் கூட கொஞ்சம் நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல் வந்து என்ன 2 பேருக்கும் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, ஃபைனான்ஸ் அண்ட் கெரியர். ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபைனான்ஸ் அண்ட் கெரியர்னால தான் வந்துட்டு உங்களுக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் சண்டைகள் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் பார்ட்னர் வந்து அந்த செக்யூருக்காக தான் வந்து போராடிட்டுருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு ரீசனாக வந்து சண்டை போட வேணாம். நீ வந்துட்டு கெரியரில் தான் வந்துட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட வேணாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தேவைப்படுற அட்ராக்ஷன், ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லையேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது நாளடைவில் போக வந்து ஒரு டாக்ஸிசிட்டியாக ரெட் ஃப்ளாகாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த அதிகபட்ச அப்சஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம பார்ட்னர் எங்கே இருந்தாலும் நமக்கு தான். ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து இன்னொருத்தவங்க கூட கிடையாது. முழுக்க வந்து உங்களை பற்றி தான் அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அண்ட் கிங்ஸ் வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், குயின் உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ
அந்த டவுட்டு அந்த இதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்ல வரதையே புரிஞ்சுக்காம சண்டை போடுறது, இல்லை இன்னும் வந்து உள்ளே நீங்கள் ஒரு 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 ஒன்று ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க உள்ளே, அதை சொல்லாமல் நீங்கள் சுற்றி வளைச்சி சண்டை போட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு புரியாது. ஓகேவா? உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் சண்டை போட்டிங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க, அது வந்துட்டு கெரியரை நோக்கி. குயின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன? அதிகபட்ச லவ். ஸோ கிங் அண்ட் குயின் 2 பேருமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கிங் வந்து கெரியர் நோக்கி போயிட்டுருக்காங்க, குயின் வந்து அதிகபட்ச லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது 2யும் பேலன்ஸ் பண்ண கிங்கு போராடிட்டு தான் இருக்காங்க. குயினுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடப்பட்ட காலகட்டத்தில் 2 பேருக்குமே வந்து புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இப்போ நீங்கள் கிங்குமே சரி, நீங்கள் ஆஃபீஸில் நடக்கிறத வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லவர் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கீங்க லைஃப்பில், அவங்களுக்காக எவ்வளோ டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் எத்தனை விதமான ஒரு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் உள்ளே வந்துட்டு கெரியர் ஸ்ட்ரெஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் முகத்தை காட்டினீங்கன்னா அவங்க குயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, டல்லாக ஆகிடுவாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ நேரம் ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடுப்பாகிறாரே, மூஞ்சி கட்டுறாரே அப்படின்னு தான் வந்து குயின்ஸ் நினைப்பாங்க. பட் கிங்ஸ் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, கெரியர் ஃபைனான்ஸை வந்து முடிச்சிட்டிங்கன்னா வீட்டு வாசப்படியிலே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது குயினுக்கான கிங்காக மட்டும் உள்ளே வாங்க. ஓகேவா? அதுதான் வந்து குயின் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் குயின்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, கிங்ஸ் வந்து பல எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. வரும்போது நீங்களுமே வந்துட்டு போயிட்டு வந்த உடனே வந்துட்டு வாங்க வெளியில் போகலாம், அடுத்து என்ன பிளான் அப்படிலாம் கேட்காம வரவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக, இன்னும் லவ்வாக அன்பாக ட்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கிங்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்கள் லைஃப் வந்து சூப்பராக போகும். ஏன்னா இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஆக்சுவலாக வந்துட்டு சொல்லப்போனால் டிரான்ஸ்பெரன்சி ரொம்ப ரொம்ப தேவைங்க. சொல்லப்போனால் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அந்த ஒளிவு மறைனால் தான் இங்கே சண்டையே வந்து வந்திருக்கும் சில பேருக்கு. மேரிட் கப்பிள்ஸ் சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் தானே, உங்களோட ஒய்ஃப் தானே. ஸோ வந்துட்டு எதாக இருந்தாலும் வந்து உட்காந்து பேசுங்க. நான் இதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன், நான் இதுக்காக தான் போயிட்டுருக்கேன். கிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். குயின், எனக்கு வந்து அன்பு மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். நீங்கள் சொல்கிறத வந்து புரிகிற மாதிரி வந்து உங்கள் கிங்ஸ்க்கு வந்து புரிய வைங்க. ஓகேவா? இதுதான் மேட்டர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க லைஃப். இவ்வளோ தான். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும்போது தான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கும். ஸோ நெகட்டிவிட்டிலாம் விட்டுட்டு பாசிட்டிவிட்டி நோக்கி நீங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் யூ போத் ஆர் சூப்பர் கிங் அண்ட் குயின் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். இன்னும் டெப்த்தாக நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் பர்சனல் ரீடிங் வந்து நான் டிஸ்பிளேல என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பர்சனல் ரீடிங் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து பட்ஜெட் காஸ்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குற வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்சனல் ரீடிங் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டாடா பாய் பாய். நான் உங்களை அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.